வீட்டுக்கு வரல? அது என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன் சொன்னாமா, அவன் வீட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்ற, எனக்கெல்லாம் வெயிட் பண்ணாத. ஐயா அப்படியா? நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் பிரியாணி முட்டை மீன்லாம் செஞ்சு வச்சேன். சரி நான் மட்டும் சாப்பிட்டு நல்லா தூங்குறேன். ஏய் இருமா இருமா, வெயிட் பண்ணு. உன் கையால் சமைச்ச பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஃபங்க்ஷன் வீடாவது எந்த வீடான்னு 10 நிமிஷத்தில் மாமா அங்கே இருப்பேன். இன்னைக்கு ஒரு பிடி பிரியாணி நல்லா பிடிச்சிட வேண்டியதான். என்னடா டெய்லி பழைய கஞ்சா தாராளன்னு நினச்சேன். நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது. எங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன டேஸ்ட்டுமா! இப்படி ஒரு பிரியாணி நான் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது கிடையாது. பிரியாணி செஞ்ச கைக்கு வளையல் போடணும். வளையல்லாம் வேண்டாம், எங்க அம்மா ஃபோன் பண்ணா நான் பேசிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. சொல்லுமா, என்ன செய்யற நீ? சாப்பிட்டியா? என்ன டீ? நல்ல பிரியாணி மீன் சிக்கன் நல்ல சாப்பாடு போல. சரி நல்லா சாப்பிடுமாக்கா. மிச்சம் மீதி இருந்தனா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கொடுத்து விடு. அட நீ வேறம்மா, 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். மிச்சம் மீதி எல்லாத்தையும் சூடு பண்ணி அந்த ஆள் கொடுத்துருக்கேன். இல்லை நீ வேற மிச்சம் கேட்க. ஃபோனை வையுமா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எந்த வேஸ்ட்டும் இல்லை. இவன் மாமான்னு கூப்பிடும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும். குப்பை தொட்டி ஆக்கிட்டாலே நம்ம வயிறை.